ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஆரி ஒர்க்கு கிளாஸுக்கு போயிட்டு கற்றுக்கிட்ட எல்லா ஸ்டிச்சிங்கையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி ஒரு 6 ஸ்டிச்சிங் மட்டும் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஆரி ஒர்க்கோட பேசிக்கே இந்த செயின் ஸ்டிச்சிங் தாங்க. இது கற்றுக்கிட்டா போதும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாக போட்டுடலாங்க. இந்த எண்ணாட்டு மட்டும் கரெக்டாக பக்குவமாக போடணுங்க. இந்த எண்ணாட் போடுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ! ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறமா ஒரு 4, 5 முறை ட்ரை பண்ணும்போது வந்துடுச்சு. செயின் ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணி நம்ம இப்போ 2mm மணியை கோக்க போகிறோங்க. இந்த 2mm மணியை கோக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மணியை தான் கோக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாக வருங்க. அந்த நூலில் இந்த மணியை கோர்த்துட்டு அந்த மணியை வந்து பின்பக்கமாக அப்படி தள்ளி விடணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா டைட்டாக வரும். இல்லைனா லூஸ் ஆகிடுங்க. இந்த செயின் ஸ்டிச்சிங் தெரிஞ்சாலே போதுங்க, ரொம்ப டிசைன் அழகழகாக போடலாங்க. நான் எப்பவுமே ஒரு மணியை தான் கோர்த்துக்கிட்டே வருவேன். ஒரு மணியை கோர்த்துட்டு அங்கே வந்து செயின் ஸ்டிச்சிங் போட்டுட்டு திரும்பவும் மணி கோர்த்துட்டு பார்த்தீங்கன்னா மணியை பின்பக்கமாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா நீட்டாக அழகாக வருங்க. ரொம்பவே டைட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப நாள் கழித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லூஸ் வராமல் நம்ம தைச்ச மாதிரி அப்படியே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கற்றுக்கும் போது லூஸாக போட்டுட்டேங்க. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லூஸாக தெரியுது. ரொம்பவே நீட்டாக அழகாக இல்லைங்க. நீங்களும் இந்த தப்பை பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு மணி கோர்த்துட்டு பின்பக்கமாக தள்ளின மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு முக்கியமாக இந்த எண்ணாட் போட்டு விட்டுணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டது அப்படியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் பீடு இதே மாதிரி தைக்க போகிறோம். நம்ம எந்த த்ரெட்டை வச்சு போட்டாலும் ஜெரி நூல் வச்சு போட்டாலும் ஃபஸ்ட்டு எண்டில் நம்ம வந்து நல்லா டைட்டாக ஒரு முடி போட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க போடுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா அது வந்து நம்ம போட்ட ஸ்டிச்சிங் எல்லாம் கழண்டுட்டே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டே வாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே சுகர் பீடை வச்சு ஸ்டிச்சிங் பண்ணாலும் சரி, 2mm மணி வச்சு ஸ்டிச்சிங் பண்ணாலும் சரி, 2mmல வந்து ஒரு மணியாக தான் நான் ஸ்டிச்சிங் பண்ணுவேன். சுகர் பீடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இல்லைன்னா 1 இல்லைன்னா 3 அது வரைக்கும் தாங்க வச்சு நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவேன். இல்லைனா லூஸ் ஆகிடும்னு சொல்லிவிட்டு நான் 2 இல்லை 1 இல்லைன்னா 3 அவ்வளோ மணி தாங்க வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே லூஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி அந்த டிசைனே கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குங்க. அதனால் இனிமேல் இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு 2 இல்லைன்னா 3 அந்த மாதிரி தான் வச்சு பின்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்லா டைட்டாக போட்டு விட்டுருவேங்க. ஒரு முறை எல்லா ஸ்டிச்சிங்கும் பண்ணிவிட்டு நான் வந்து லைட்டாக கையில் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் ஷேக் பண்ணி பார்ப்பேன். டைட்டாக இருக்கா இல்லை லூஸாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் அதே மாதிரி தைச்சிட்டே வருவேங்க. எப்போவுமே எந்த ஸ்டிச்சிங் தைச்சாலும் இந்த மாதிரி எண்ணாட் போட்டுட்டு தான் நூலை கட் பண்ணணும். இல்லைன்னா அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட டிசைன் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுங்க. திரும்பவும் போடுறதா இருக்கும். அதனால் கரெக்டாக எண்ணாட்டை வந்து டைட்டாக போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா கீழே இழுத்து பார்க்கணும். இழுத்து பார்த்தா மட்டும்தான் நம்ம போட்டது வந்து அப்படியே இருக்கா இல்லைன்னா கழண்டு வந்துருமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மணியை யூஸ் பண்ணி அதில் ஒரு சுகர் பீடை வச்சு போட போகிறேங்க. நம்ம எந்த டிசைன் போட்டாலும் இந்த ஒயிட் கலர் மணியை யூஸ் பண்ணி போடும்போது தனியாக தெரியுங்க. அந்த டிசைனே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்படி போடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு மணியை வச்சுட்டு எப்போவுமே இந்த மணியோ அல்லது 2mm மணியோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மணி இருக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுகர் பீடு வரணும். அதுக்கப்புறம் மணி, அதுக்கப்புறமா சுகர் பீடு இந்த மாதிரி தாங்க தைக்கணும். ஃபஸ்ட்டே சுகர் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறமா மணி வச்சுட்டு அதே மாதிரி தைச்சிட்டு வந்தீங்கன்னா பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்காது. ஃபஸ்ட்டு எப்போவுமே பெரிய மணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடு வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா,
செயின் ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டாலே நிறைய ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கலான்னு சொன்னேன். இதை வச்சு நான் இப்போ வந்து 4வது டிசைன் போட போகிறேங்க. நான் ஆரி ஒர்க் கிளாஸுக்கு போயிட்டு கற்றுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஊசி ஃபுல்லாக மணி கோர்த்து எனக்கு போட வரவே வராதுங்க. 2 இல்லை 3 அதுக்கு மேலே எனக்கு வரவே வராது. போட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஊசிலேருந்து கீழே விழுந்துருங்க. ஆனால் போட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஊசி ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுறேன். எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் வரவே இல்லை, அதுக்கப்புறம் போட போட வருதுன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக ஆயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் ட்ரைனிங் தேவைப்படும்னு நினைக்கிறேங்க. நான் இப்போ வந்து பொறுமையாக போட்டு காமிக்கிறேன். எதுவுமே எடுத்த உடனே சீக்கிரமாக நடந்துராது அப்படின்னு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேங்க. என்னோடய சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் ஆரி ஒர்க்கு கிளாஸில் போய் கற்றுக்கிட்ட எல்லா ஸ்டிச்சிங்கையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லை போட்டு காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு மணி, அதுக்கப்புறமா சுகர் பீடு, அதுக்கப்புறம் மணி, சுகர் பீடு இதே மாதிரி தைச்சிட்டே வரணுங்க. இந்த 2mm மணியும் சுகர் பீடும் வச்சு தைச்சதை விட இந்த மாதிரி ஒயிட் கலர் மணியை வச்சு தைக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ஒயிட் கலர் மணியை வச்சு தைச்சாலே அந்த டிசைனே வேறு லெவலில் சூப்பராக தெரியுங்க. இப்போ வந்து இது தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெரி ஊசி. இந்த ஜெரி ஊசி வச்சு நான் இப்போ 2 ஸ்டிச்சிங் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாங்க. இந்த மணியெல்லாம் வச்சு கூட போட்டுடலாங்க. ஆனால் இந்த ஜெரி ஊசி இருக்கே ரொம்ப கஷ்டங்க. இதை கற்றுக்க நாங்கள் பட்ட பாடு இருக்கே கொஞ்சமா நஞ்சமா எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுங்க. அப்படியே வந்து பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு போடும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நார்மல் நீடிலில் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி மணி ஊசியில் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. கட் பண்ணி வச்ச ஜெர்து ஊசியை நம்ம இப்போ ஊசியில் கோர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கோர்த்துக்கிட்டு நான் வந்து கற்றுக்கும்போது சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென்னு இல்லை டிச்சில் ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டுகிட்டே வந்தால் கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலான்னு சொன்னார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் பென்னை வச்சு ஒரு கோடு போட்டுட்டு அது மேலே போட்டு காமிக்கிறேங்க. இந்த ஜெர்தூசில் எந்த டிசைன் போட்டாலும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் போடுறது ரொம்பவே கஷ்டங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நூலில் இந்த ஜெர்தூசியை வந்து நுழைச்சிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச்சிங் போட்டுக்கணுங்க. இந்த ஜெர்தூசியில் இந்த செயின் ஸ்டிச்சிங் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டே இருக்கும். நம்ம தான் பொறுமையாக பக்குவமாக போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து ஜெர்தூசியை நுழைச்சிட்டு திரும்பவும் ஒரு செயின் ஸ்டிச்சிங் போட்டுக்க போகிறோங்க. இப்படி போடுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஜெர்தூசியை வச்சு இன்னொரு ஸ்டிச்சிங் சொல்லித்தரேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. எது கஷ்டமாக வருதோ அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டு கொஞ்சம் ஈஸியாக வர்றதை அப்புறமா கற்றுக்கலாம். நாங்கள் அப்படி தாங்க கற்றுக்கிட்டோம். எது கஷ்டமாக இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டில் கற்றுக்கிட்டோம். ஈஸியாக இருக்கிறத வந்து அப்புறம் கற்றுக்கலாமேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கற்றுக்கிட்டோங்க. எனக்கு இந்த ஜெர்தூசியை வச்சு போடுறது தாங்க கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். எப்போவுமே இது போடுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து போட்டுட்டு எண்ணாட் போட்டு விட்டுடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணாட் போட்டு முடிச்சாச்சு. இந்த ஜெர்தூசிலே இன்னொரு ஸ்டிச்சிங் சொல்லித்தரேங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணதை விட கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிட்டு நூலை எடுத்துட்டு அந்த ஜெர்தூசியை வந்து இந்த நூலில் விட்டுடணுங்க. உள்ளே விட்டுட்டு குட்டி குட்டியாக விட்டுட்டு அதுலேருந்து நடுவில் பார்த்திங்கன்னா குத்தி இதே மாதிரி செயின் ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வரணுங்க. ஆனால் இது தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம போடும்போதே பார்த்திங்கன்னா கழண்டு வந்துடும். திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அந்த நூல் வந்து அந்த ஊசியில் கழண்டு போகாமல் பார்த்துக்கணுங்க. கழண்டு போனால் இந்த மாதிரி தான் ஆகிடும். இதே மாதிரி நாங்கள் நிறைய ஜர்தோசி வேஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஜர்தோசியில் போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வரும். நான் கிட்டத்தட்ட 3 முறை ட்ரை பண்ணிவிட்டு 4வது முறை தாங்க வருது பாருங்கள். நான் ஒரு பெரிய பீஸ் கட் பண்ணேன். அதில் வந்து பாதியில் வந்து போட்டேன். பொறுமையாக நூல் வந்து இழுக்கணுங்க. இந்த ஜர்தோசி போடுறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். நம்ம கீழே ஒரு நூலை வச்சு சுற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த நூலையும் நம்ம டைட்டாக இழுக்கக்கூடாது. ஜர்தோசியும் பொறுமையாக இழுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் அந்த நூல் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுவோம் பாருங்கள், அதையும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணணுங்க. இதே மாதிரி தான் ஒரு பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் 3 இல்லை 2 உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வரலன்னு சொல்லிட்டு விடாதீங்க. ஆனால் அந்த ஜர்தோசியில் கற்றுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டிச்சிங்க. இதே மாதிரி விட்டால் என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த ஊசியில் வந்து இந்த நூல் சரியாக நான் மாட்டி இழுக்காமல் விட்டுட்டேன். இப்போ போட்டது பார்த்திங்கன்னா இது வேஸ்ட் ஆகிடுச்சிங்க. திரும்பவும் இன்னொரு ஜர்தோசி வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நூலையும் அந்த ஊசியில் வந்து இழுத்து பிடிச்சிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ இழுத்து பிடிச்சி அங்கே ஒரு குத்தி திரும்பவும் நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கணுங்க. இதே மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே வரணும். எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வருங்க. இதே மாதிரி பொறுமையாக நூல் இழுத்து விட்டுட்டு நம்ம வந்து ஜர்தோசி அது உள்ளே நுழைச்சிட்டு அதுலேருந்து பாதியை வந்து உள்ளே குத்திட்டு திரும்பவும் நூல் மேலே இழுத்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிசைன் போட்டதை விட கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சுன்னா அது திரும்பவும் எடுத்துட்டேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஜர்தோசி வந்து கழண்டு வந்துடுச்சுங்க. திரும்பவும் நான் அதை வந்து தச்சிட்டு இருக்கேங்க. இதே மாதிரி ஏதாச்சும் நூல் லைட்டாக மிஸ் பண்ணாலும் சரி, நிறைய நம்ம தச்சது எல்லாமே கழண்டுட்டு வந்துருங்க. இது தைக்கும்போது ரொம்பவே பொறுமை அவசியங்க. நம்ம சேனலில் இனிமேல் ஆரி ஒர்க்கு நிறைய வந்து டிசைன் போடுறேன். அதுலேயும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாம் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், அப்பவும் பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக விட்டனால திரும்பவும் பிஞ்சிட்டு வந்துடுச்சு. இப்போ அந்த ஜர்தோசியே வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. இந்த ஜர்தோசி போடும்போது பார்த்தீங்கன்னா ஜர்தோசியை பொறுமையாக இழுக்கணுங்க. அப்படி வந்து நல்லா ஃபோர்ஸாக இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக இருக்க ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்துடும். அந்த ஜர்தோசியே வேஸ்ட் ஆகிடுங்க. இப்போ வந்து இது வேஸ்ட் ஆகிடுச்சி. நம்ம குட்டி குட்டியாக எதுலையாச்சும் வச்சு தைக்கும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி போட முடியாத சமயத்தில் நம்ம இந்த மாதிரி நூலை பெருசாக இழுத்து விட்டுக்கணுங்க. இழுத்து விட்டுட்டு திரும்பவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பொறுமையாக பிடிச்சி இழுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து எண்ணாட் போட்டுக்கலாங்க. இதே மாதிரி தான் ஜர்தோசியை பொறுமையாக பக்குவமாக போடணுங்க. இப்போ நம்ம 6 ஸ்டிச்சிங்கையும் போட்டு முடிச்சாச்சு. எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான சூப்பரான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.